ஒன்று கேட்கிறேன் என்னை தெரிகிறதா ஜென்ம ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா வெல்கம் டு லக்கா கிக்கா. நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க பாராட்டின மட்டும் இல்லைங்க, குறை சொன்னாலும் திருத்திக்கணும். வியூவர்ஸ், நீங்க சொல்ற குறைகள் இந்த ரோஜா தலை வணங்கி ஏத்துக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் கிரண்மயி. இவங்க டிவி ஆர்டிஸ்ட் கம் ஃபில்ம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் கிரண்மயி. ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு போட்டு தாக்கு சக்க போட அன்னிதான் போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு ஏறிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்ட நம்ம பாட்டு ரெடி நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு நீ பார்த்து யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவ சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு குயிலுக்கு பங்கானா பாத்தா பாத்துக்க சேதா சேதுக்க ஏதா ஏத்துக்க கோட்டா கோட்டுக்க போட்டு தாக்கு வர ஒரு புறா போட்டு தாக்கு மக கடல் எறா போட்டு தாக்கு ஒட்டு தாக்கு சக்க போட நீதான் போட்டு தாக்கு போட்டு தாக்கு என்ன ஒரு எனர்ஜி லெவல், சூப்பர். Thank you. வெரி நைஸ். ஃபிலிம் நல்லா இருக்கா, சீரியல் ஆக்ட் பண்றது நல்லா இருக்கா? ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு, பட் ஃபிலிம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you, ma'am. சோ லக் கிக் மாறி மாறி வரும், என்ஜாய் பண்ணலாம் வாங்க. Thank you. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் அரவிந்த். இவங்களோட டிவி ஆர்டிஸ்ட் கம் ஃபில்ம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் அரவிந்த். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்டதான் ஒன்னும் இல்ல செத்தா சங்கு இருக்கு பாக்கெட்டுல தம் இருக்கு உசுர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத கீழே மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத என்ன கொண்ட என்ன கொண்ட என்ன கொண்ட ஓகே அரவிந்த், நீங்க இதுவரை எவ்வளவு சீரியல் நடிச்சிருக்கீங்க? ஒரு 4-5 சீரியல் பண்ணிருக்கேன். பேசிக்கா நீங்க சாஃப்டா இல்ல ரவுடி மாதிரி இருக்கு? இல்ல ரவுடி மாதிரி ஆகணும்னு ஆசை, பட் ஆனா அப்படி ஆக விட மாட்டாங்க யாரும். சோ உங்க டேலண்ட் அப்படியே அமுக்கிடுறாங்களா? அப்படியே வச்சுக்கலாம். So, எங்க நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அதுதான் வந்திருக்கேன். Thank you. வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் நக்ஷத்ரா. இவங்களோட டிவி ஆர்டிஸ்ட் கம் ஃபில்ம் ஆர்டிஸ்ட் அண்ட் சோலோ டான்சர் ஆல்சோ.
Let's welcome Nakshatra. மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना ஏ மதன மோகரூப சுந்தரி என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி ए मदन मोह रूप सुंदरारा एन रात्रिயில் பூத்த சந்திராரா மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே मस्कारा पोट मैं करना मस्ताना पेसी को करना Hi Nakshatra. ஹாய் மேடம். இதுவரை எவ்வளவு சோலோ சாங் பண்ணிருக்கீங்க? நான் 2 மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு வந்து சீரியல்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல சோலோ டான்ஸ் பண்றது பிடிக்குதா? எனக்கு சோலோ டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி? ஆல் டைம் டான்ஸர். ஸ்கூலில் கூட வந்து என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்து டான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஃபைனலா வரப்போற ஆர்டிஸ்ட் பிரபு, கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் பிரபு. What a karuad, 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 what a karuad. சுத்த வட போச்சுடா வட்டம் கிழிஞ்சு போச்சுடா என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா ரொம்ப மட்டம் தட்டியாச்சுடா நான் கருத்து சொல்ல போறேன்டா ஹாய் பிரபு. ஹாய் மேம். கூத்துப்பற்ற. பாலு மகேந்திர சார் ஆக்டிங் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க. யா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அது ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஆக்டிங் ஸ்கூல். எஸ் மேம். ஒரு ஆக்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அங்க கத்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ பெஸ்ட் மூவில என்டர் ஆகிறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். கண்டிப்பா நேரா வந்து பெபா நின்னா டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம். கொஞ்சம் அது பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா ஈஸியா. யா ஈஸியா என்டர் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. யா தேங்க்யூ. ஓகே பாத்தீங்களா எல்லாரும் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஆனா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சோ கூலா ஸ்டார்ட் பண்ணலாமா? யா கண்டிப்பா. Let's start first round. Roja, the boss. So first roundல ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 கொடுக்குறேன். 5 கரெக்டா இருந்தா 5000 உங்க சொந்தம். ஓகே? ஃபர்ஸ்ட் கிரண்மை உங்களுக்கான கேள்வி. வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு பழக்க பண்ணி விட்டு போன விஷயங்கள் என்னென்ன? வெளியே எங்கேயாவது போனா எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, தமிழ் பேசவே மாட்டேன்றாங்க. ஓகே சூப்பர், ரைட் ஆன்சர். எங்க பார்த்தாலும் ஒரே டாஸ்க் மார்க்ஸ். டாஸ்க் மார்க்ஸ். அதுக்காக பாண்டிச்சேரின்னு ஒரு தனியா ஊர் வேற இருக்கு. ஓகே டாஸ்க் மார்க் அது இல்லனா நிறைய பேருக்கு கஷ்டம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் அடக்குமா பாவாடை தாவணி எல்லாம் போய் இப்ப ஜீன்ஸ் டி-ஷர்ட் மிடியல் ரொம்ப அடக்கமாயிடுது. ஓகே ஃபோர்த் ஒன். பண்பாடு, பழைய நாகரிகம். பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கிறது. ஆமா.
அது எல்லாமே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு ஹாய் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஓகே, பண்பாடு. ஓகே, சூப்பர். ஃபைனல் ஒன். தெரியல மேம். அரவிந்த், நம்ம எல்லாரும் தமிழ் பண்பாடோ ஏன் இந்தியன்ஸ் பார்த்தோம்னா கையில தான் சாப்பிடுவோம். அவங்க அதுல நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்ற அந்த ஒரு ஐடியா. ஸ்பூன்ஸ்ல தான் சாப்பிடுவாங்க, கை தொடாம. ஓகே, சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அரவிந்த் உங்களுக்கான கேள்வி. பதவிக்கு வந்த உடனே அரசியல்வாதிகள் செய்யற வேலைகள் என்னென்ன? நல்லபடியா சொல்லுங்கப்பா, நானும் இருக்கு அரசியல்ல. அதுதான் மேம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. வந்ததான் ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இப்ப பார்த்தா பப்ளிசிட்டில இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, ரைட் ஆன்சர். அப்புறம் மக்களோட குறைநெறிகளை கேட்பாங்க. கேட்டு அதை செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. நீயாவது நல்லபடியா நினைச்சீங்க. பார்க்கலாம் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுவாங்க. ஓ சூப்பர். செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறாங்க ஒரு சிலர். என்ன மாதிரி ஆளுங்க செய்வாங்கப்பா. நீங்களா செய்வீங்க? நம்ம எல்லாம் அதான் ஒரு சிலர்ல நீங்களும் இருக்கீங்க. மூணாவது ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, மெயினா எல்லார் வீட்டுக்கும் போய் லட்டு எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்வீட்ஸ். லட்டு 5 ஆன்சர்ஸ்ல இல்ல, டாப் 5ல இல்ல. ஜெயிச்சதுக்காக நன்றி கடனுக்காக அவங்க ஏரியா சைடுல போயிட்டு புடவை வேஷ்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இலவசமா? இலவசமா. ரைட் ஆன்சர். இன்னும் ஒரே சான்ஸ். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு. ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சாமியை பார்த்துட்டு பூஜை பண்ணுவாங்க. நோவே. நக்ஷத்ரா. மீட்டிங்ஸ் வைப்பாங்க, கட்சி மீட்டிங்ஸ் நடக்கும். எல்லா இடத்துலயும் வந்து மேடை போட்டு மீட்டிங்ஸ் வைப்பாங்க. கட்சி மீட்டிங் நடத்துவாங்க. நோ. பிரபு சார். ஜெயிச்சோன்னா ஓட்டு போட்டவங்கள மறந்துடுவாங்க. ஓட்டு போடுறவங்க மறந்துடுவாங்களா? உங்க மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் இருந்தா இதுதான் செய்வாங்க. என்ன மாதிரி பொலிட்டிஷியன் பாத்தியா? அவர் சொன்ன மாதிரி வில்லேஜா போய் தேங்க்ஸ் சொல்லிருக்கோம் நாங்க. கிரண்மயி. நோ. ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சட்டசபையில எதிர்கட்சியை தாக்கி பேசுவாங்க. ஓகே நக்ஷத்ரா, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். மனை மேடையில் மக்கள் படுற கஷ்டங்கள் என்னென்ன? சீர்வரிசை சரியா வந்து செய்யல, ஐ மீன் பொண்ணு வந்து சரியா சீர்வரிசை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுவாங்க. பார்க்கலாம். மக்கள் 2 பேருமே அந்த மேடையில படுற கஷ்டங்கள். கல்யாணம் நடக்கும்போது அந்த புகை இதெல்லாம் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து 2 பேரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த புகை வந்து கல்லுல படுத்து அடிக்கடி கர்ச்சீஃப் வச்சு டச்சப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி. ரைட் ஆன்சர். மாப்பிள்ள வந்து அவர் வந்து வேட்டி சரியா நிக்கலன்னு சொல்லிட்டு அதை ஏத்தி விடுறது. அந்த காஸ்டியூம்ஸ் வந்து அவரு சரியில்லைன்னு, கம்ஃபர்டபுளா இல்லைன்னு. முதல் வாட்டி வேட்டி கட்டினா அப்படிதான் அவந்து போயிடுமான்னு டென்ஷன். பெல்ட் கட்டிட்டு தான் வரணும். ஆமா. பொண்ணுங்க வந்து அடிக்கடி அவங்களோட ஜுவல்ஸை வந்து பாத்துக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது, இங்க குத்துது அடிக்குது அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, பின்னு குத்தும் நகை குத்துதுன்னு டென்ஷன். ஓகே, ஃபைனல் சான்ஸ். போட்டோஸ் பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூட போட்டோ பிடிக்கிறது. கண்டினியூஸா போட்டோஸ் எடுப்பா. சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சில பேருக்கு வந்து ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்னு ராங்கா சொல்லிட்டீங்க. அந்த ஒண்ணு அரவிந்த். தாலி கட்டும் போது அந்த இது அரிசி போடுவாங்க பாத்தீங்களா, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மேல வந்து விழுறது கண்ணுல பட்டலாம். கண்ணுல படும். அவங்களுக்கு இல்லாம சுத்தி இருக்கிறவங்க மேலயும் படும். சரி. அக்ஷதை, ரைட் ஆன்சர். ஃபைனல் சான்ஸ். பிரபு, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். குழந்தைங்க செய்யற எந்தெந்த தவறுகளை பெற்றோர்கள் மன்னிப்பாங்க? ஃபர்ஸ்ட் சைல்டிஷா எடுத்து மண்ணெல்லாம் சாப்பிடும் அந்த குழந்தை. சோ குழந்தைங்க மண்ணு சாப்பிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் பண்ணுவீங்க. ஓகே. செகண்ட் ஒன்னு, யாராவது பக்கத்து வீட்டு குழந்தையோ இல்ல அந்த பக்கத்து வீட்டு குழந்தையோ அடிச்சிருவாங்க, அடிச்சிட்டு சண்டை போட்டுக்குவாங்க. சோ அதை வந்து மன்னிச்சிடுவாங்க. ரைட் ஆன்சர். ட்ரெஸ் எல்லாம் கீழே பறந்து ரொம்ப அழுக்காக்கிடுவாங்க. சோ அதை வந்து குழந்தை அவங்க மன்னிச்சிடுவாங்க. ஓகே, ரைட் ஆன்சர். இன்னும் பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிருவாங்க, வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து உடைச்சிருவாங்க. சோ அது வந்து அன்பா வந்து பேரண்ட்ஸ் மன்னிச்சிடுவாங்க. வீட்டுல பொருள் உடைச்சா கூட மன்னிச்சிடுவீங்க. ஓகே, ஒன் மோர் ஆன்சர்.
ஓகே சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே கிரண்மயி. குழந்தைங்க வந்து ஏதாவது பொம்மை பார்த்தா அம்மா எனக்கு அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிப்பாங்க. So, எல்லாரும் முன்னாடி ஒரு ஆமா அடம் பிடிச்சாலும் எக்ஸ்கியூஸ் பண்ணுவீங்க. வாவ் சூப்பர். ஓகே சூப்பர். எல்லாரும் நல்லா அழகா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். கிரண்மயி 5000, அரவிந்த் 5000, நக்ஷத்ரா 4000 and பிரபு 5000. So கூலா முடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் டென்ஷனா முடிச்சிடலாம். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. So எங்க அழகு ராஜா எனக்கு எந்த கெட்டப்ல வருவாரோ உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறாரோ பாத்துக்கலாம். அழகு ராஜா, let's welcome. சினிமா 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 எம்ஜிஆர் சிவாஜி சாரை என்டிஆர் ராஜகுமார் இவங்க இருந்த சினிமா சினிமா இது போல் வருமா வருமா வருமா. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுது இந்த சினிமாதான். கண்ணன் கட்டபொம்மன் யார் பார்த்தா அத கண்ணில் காட்டுது இந்த சினிமாதான். எவரும் உழைச்சா உயர்ந்திடலாம் என்று எடுத்து காட்டுவது சினிமாதான். அதுக்கு யாருங்க சாட்சினா அட வேறு யாரு நம்ம தலைவர் தான். ஹாய் குட் ஈவினிங். ஹாய். யார் நீங்க? என் பேரு சீரியல் டைரக்டர் ஸ்டீபன் ஸ்டீல் மக். அதாவது நான் ஏகப்பட்ட சீரியல் எடுத்திருக்கேன். எல்லாரையும் ஓன்னு கதற அழ வச்சு இது ஃபுல்லா கண்ணீரை பிடிச்சிருக்கேன். ஆனா கொஞ்ச நாளா இதுல ஒண்ணுமே இல்ல. பாருங்க ஏன் தெரியுமா? ஜீ தமிழ்ல லக்கா கிக்கான்னு ஏதோ ஒரு ஷோ போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்களாம். சரி என்னடா அது போய் பார்ப்போம் அந்த ஷோவை. அங்க வர்ற ஆர்டிஸ்டுங்களை நம்ம சீரியலுக்கு கொண்டு வந்து அவங்கள நடிக்க வச்சு எல்லாரையும் அழ வைக்க போறேன். இது சத்தியம். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க? ஆமா நான் அழ வச்சுதானே எனக்கு பழக்கம். அழ வச்சா எங்க வியூவர்ஸ்க்கு பிடிக்காது. அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் சீரியல்ல வந்து ஊட்டி மூடின்னு இருக்க? சரி அப்போ உங்களுக்காக ஒரு சின்ன டைம் கொடுக்குறேன். டைம் ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணு. வாங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டீஃபன் ஸ்டீல் மக். அவங்க டேலண்ட் பார்த்து அள்ளி லக்கு கொடுங்க. ஷூர். ஃபர்ஸ்ட் கிரண்மயி வாங்க. நீங்க டான்ஸ் பண்ணலாம், ஸ்கிட் பண்ணலாம், பாட்டு பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அவர் இம்ப்ரெஸ் ஆகணும். அப்பதான் நிறைய லக். வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், உன் காதலி நானே, காதல் தானே காணனே. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். திரி குறையிடும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அடை கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா.
நைஸ் டான்ஸ். தேங்க்யூ. அண்ட் தென் இப்போ வந்து நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன், சரி. அதை வந்து நீ நடிச்சு காட்டணும். என்னது இது? வெயிட் வெயிட், நான் இன்னும் சொல்லல. உங்க மாமியாரு எழுத்த விட்டு பையனோட ஓடி போட்டாங்க. எங்க மாமியார் அதுவா எழுத்தாட்டு பையன் கூட. ஐயோ 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 என்ன பண்றது தெரியல. ஐயோ ஐயோ தினமும் நான் படபடமா பாப்பேனே, என் புருஷன் கூட வெளியெல்லாம் போவேனே. ஐயோ 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 சந்தோஷமா இருக்கு. ஆமா என் மாமியாருக்கு அப்படியே அவனு பிடிச்சது, அவன் கிடக்குறான் எப்படியே போட்டோம். ஐயோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஐயோ என் மாமியாரா அதுவும் எழுத்தாட்டு பையன் கூடயா. ஐயோ என் புருஷன் கூட நான் தினமும் டூயட் போடுவேன், தினமும் படத்துக்கு போவேன். ஐயோ 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 ஏன் மாமியாரு அதுவும். ஐயோ 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 சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன். கட் கட் கட். எப்படி அழ வச்சேன் பத்தியா? சிரிச்சிங்க, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரை புல் பண்ணிட்டேன்ல. ஆமா ரொம்பவே. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா? ஆமா Come. ஓகே. பழைய சோத்தை தட்டுல கொட்டினா பரோட்டா பல்லு இழிச்சுதான். பாராடாய். Zero. 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 6,000. ஓகே கிரண்மயி சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அரவிந்த் டான்ஸ். டன். இப்போ உனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். என்ன, நீ ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிட்ட, சிசிடிவிலையும் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீ கொள்ளையடிக்கல அப்படின்ட்டு கேஸ் தள்ளுபடி ஆயிடுது. தள்ளுபடி ஆயிடுச்சா? ஆமா. கமான். வேண்டாமா? ஐயோ அங்க அடிச்சு கொள்ளையெல்லாம். இப்போ உனக்கு 10 கோடி உனக்கு. ஐயோ அப்ப நான் கார் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், நிலம் வாங்க போறேன். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? அப்படியே வா. நீங்க ஆக்சுவலி டைரக்ஷன் தானே பண்றீங்க? ஆமா. உங்களுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணட்டுமா? சும்மா கேமரா பார்க்கறதா பண்ணடா. 30 கோடி உனக்கு. ஐயோ எப்ப தரீங்க? இப்பவே இந்த ஷோ முடிஞ்சனே. இப்ப முடிஞ்சவன கொடுத்துறீங்களா? நான் அப்படியே எடுத்து ஓடி போறேன். அப்படி நீங்க கூட வந்துறீங்களா? அப்படியே கார்ல ஏத்தி அனுப்புறேன் உன்னை. அப்படியே அப்படி என்ன கார் புக் பண்றீங்க? இது வந்து BMW. இல்ல வேண்டியதானே? ஆமா, ஈஸியா ஒரு பங்களா. அப்படியே சரி. அப்ப என்ன அல்தனா வேற எதுவும் தரீங்களா? ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல் ஆயிடுச்சுங்களா? ஆமா. அழவசம் பத்தியா? அதான் டைரக்டர்ன்றது. வெரி குட். கீப் இட் அப். ஃபாலோ மீ. கரப்பாம்பூச்சிக்கு கால் வலினா மூட்டை பூச்சிக்கு பல்லு வலியா? Zero. 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 3,000. வாங்க நக்ஷத்ரா. ஏற்கனவே டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க.
So dance. Sure. நண்டூருது நண்டூருது நரியூருது நரியூருது என்னானது ஏனானது ஏன் ஒரு மாதிரி ஆகுது காந்தது கதை கலக்குது கனவுல நிலம் குதிக்குது வர வர எனக்கு எனக்கு பருவகிருக்கு பிடிச்சிருக்குது ஏலே ஏலே எங்கிருக்க இன்னும் மாலே குந்திருக்க வாழே வாழே வம்பிழுக்க அதுக்கு தானே வந்திருக்க ராதா ராதா நாதா ராதா உனக்கே உனக்க நான் போறந்தேன் நாதா நாதா ஓரங்க நாதா காதல் பண்ணே கண் போறந்தேன் ஏலே ஏலே எங்கிருக்க இன்னும் மாலே புந்திருக்க வாழே வாழே வம்பிழுக்க அதுக்கு தானே வந்திருக்க உனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன். நீ இப்போ வந்து ஒரு 6 கல்யாணம் பண்ணி 6 பேரையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட இருந்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டேன். சரியா? இப்போ உன்கிட்ட ஒரு 20-30 கோடி மேலே இருக்கு, ஒரு 50 கோடி இருக்குன்னு வச்சுக்கோ. பத்தாது. பத்தாது, அதான் சொல்றது கேளு. இன்னும் நான் முடிக்கல, லெட் மீ ஃபினிஷ். ஓகே, Yeah, sure. இன்னும் வந்து ஒரு 10 கல்யாணம் பண்ணி இன்னும் பல கோடிகளை ஆட்டையை போட்டு பக்காவா செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Right. ஓகே, அதை வந்து ஃபீல் பண்ணிப்பேன். 10வது புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டேன், மொத்த சொத்து உனக்கு தான். அப்படியே நில்லு. Catch, catch, catch. கட்டு. Ready? ஓகே, 10 வருஷம் டைவர்ஸ் பண்ணிட்டு ஆனா எனக்கு பத்தாது அது. பத்தாதா? நீங்க 20 பண்ணு. 11ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வரேன். வாங்க வாங்க வாங்க. உனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும். ஐயோ இப்ப. எனக்கு அதுவே பத்தாது. இன்னும் நிறைய கல்யாணம் பின்ன பண்ணிக்கோ. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நகையெல்லாம் வாங்கணும், டைமண்ட்லாம் வாங்கணும். எல்லாம் வாங்கலாம். பத்தாது. நீங்க எத்தனை கோடி கொடுப்பீங்க? நான் தரேன். அப்புறமா நீ வந்து இன்னும் நிறைய கல்யாணம் பண்ணிக்கோ. நான் நினைச்சேன் என்னோட அழகுக்கு 100 புருஷன் கிடைப்பான். அது சரி, நீங்க என்ன மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கீங்களா நானே மாப்பிள்ளை பார்த்துக்கட்டுமா? நீ தான் நிறைய பார்த்து ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிட்டியா? அப்ப நானே டைவர்ஸ் பண்ணது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஏமா பில் கேட்ஸ் கூட கல்யாணம் பண்ணுமா? பில் கேட்ஸா? ஆமா. முதல்ல அவரு ஒத்துக்கணுமே அதுக்கு. ஏன் ஒத்துக்குவாரு அவரு? அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு? பல லட்சம் கோடி இருக்கு. பல லட்சம் கோடி இருக்கா? ஆமா. அப்ப நான் அவருக்கு கரெக்டா இருப்பேன். ஆனா அவரையும் டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, கட். உள்ளாயிடுச்சு. யூ ஆர் ஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் சீரியல்ல நீ வந்து 201வது புருஷனை வந்து டைவர்ஸ் பண்ற. ஓகே, ஷூர். பாறை மீனுக்கு பல்லுல சுளுக்கான், நெத்திலி மீனுக்கு நெறி கட்டிக்கிச்சான். பாராடாய். Zero. 5,000. அதான் இந்த சீரியல் டைரக்டர் ஸ்டீபன் டீலு மக்கே. ஓகே, ஃபைனலா நம்ம பிரபு சார் நடிப்போட இல்லைங்கன்னா ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடணும். ரெடி? அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதியை கேளுடா. சிவமுத்தம் எல்லாம் ஒரு குத்தாளம்மா, சிவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா. காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா. சாமி எந்த சாமி? அந்த சாமி கந்த சாமி. அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா. பேர் என்ன? பிரபு. நசிங்க போன தொங்கு மாதிரி மூஞ்ச வச்சு பிறப்பு. சரி, அது விட. ஓகே மேம். இப்ப நான் உனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ரொம்ப சின்சியரா, ரொம்ப நேசிக்கிற ஒரு லவர் ஓகே. ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. இதான் சிச்சுவேஷன். அப்படியே செத்து போயிட்டாளா? ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அடிச்சு கொண்டாங்களா? ஆக்சிடென்ட்ல லாரியில கார்ல வரும்போது லாரி ஏறிச்சு. என்ன சொல்ற நீ? ஆமா, நான் என்னதான் அதை தான் சொன்னேன். அதான் சொல்லிருக்கியா? எந்த லவர் நீ சொல்லியே?
என்ன லவர் சித்தா? இந்த லவரு எனக்கு 4-5 இருக்குது. 4-5 இருக்குதா? சரி 4-5 ஒரே கார்ல போச்சுன்னு வச்சுக்கோ. ஒண்ணா செத்துட்டாங்களா? ஐயோ 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 ஐயோ. மீனா இருக்கால, அவளை லவ் பண்ணுவல்ல, அவளையும் நான் கார் ஏத்தி கொண்டுடுவேன்ல. அப்ப ரம்யா அவளை நான் வந்து புல்டோசர் ஏத்தி காலி பண்ணுவேன். உனக்கு தெரியாம அண்டார்டிகால போய் சிங்கி மங்கின்னு ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு வருவேன். இப்ப என்ன பண்ணுவேன்? சிக்கி மக்கி நான் ஹெலிகாப்டர்ல வந்து ஷூட் பண்ணுவேன். சாமியாரா போயிட போறேன்னா வா. இப்ப நான் சாமியாரா போயிட போறேன். இப்ப பாத்திரம் நிறைஞ்சிச்சு. பாத்திரம் நிறைஞ்சிச்சா? கட்டு மாட்டியா மோனவா. மாமியாருக்கும் மருமகளும் சண்டை, நடுவில் மாட்டினா மாமனாருக்கு உடையுது மண்டை. இதால உடைய போகுது இப்ப என் மண்டை. Zero. அது போதும் அவனுக்கு. மேடம், ஒரு சின்ன வேண்டுகோள். என்னது? 4 பேரையும் அழ வச்சேன். கடைசியில முக்கா மக்கு தான் வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? நான் மக்கோட போகணும் தான். நீங்க உங்களை அழ வைக்க முடியாது, நீங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவங்க. அதனால நான் வந்து நானே அழுது இதை ஃபில் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகேவா? சுட்டதடா கை விட்டதடா கட்டி சுட்டதடா சரியா புடி, கீழே போடு. கெட்டதடா நெஞ்சை கொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை கொட்டதடா நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது பாத்தீங்களா? ஜெயிச்சு காமிச்சேன் பாத்தீங்களா? அதான் இந்த சீரியல் டைரக்டர் ஸ்டீபன் ஸ்டீல் மக்கு. நீங்க போய் கின்னஸ் புக்ல ஏறிடுங்க. நான் வந்து இதை சாதிச்சுட்டேன். ஓகே, ஓகேவா? ஓகே. நான் மன நிறைவோட கிளம்புறேன். மன்னவா 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 மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க. இப்போ யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா லீஸ்ட் லக் இருக்கிறவங்களுக்கு கிக் கொடுக்கணுமே. கிரண்மயி 11,000, அரவிந்த் 8,000, நக்ஷத்ரா 9,000 and பிரபு 7,000. ஸோ இருக்கிற 4 பேர்ல கொஞ்சம் லிஸ்டா இருக்கிறது பிரபு, கொஞ்சமா இருந்தாலும் லிஸ்ட் தான். ஸோ இந்த ரவுண்ட்ல உங்களை எலிமினேட் பண்றேன். இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது அன்பினில் வாழும் உள்ளம் இது அணையே இல்லா வெள்ளம் இது அன்பினில் வாழும். Let's start third round. Why Raja why? So இந்த மாதிரி கேம்ஸ் இங்க தான் விளையாட முடியும், நீங்க எங்க பார்த்திருக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன், உங்க காசு நீங்களே பெட் கட்டிட்டு ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் கிரண்மயி வாங்க. ஓகே, அங்க யாராவது செலக்ட் பண்ணி பெட் கட்டுங்க. அரவிந்த் தெரியும் 2000. 2000 அரவிந்த் மேல. ஓ கிக்கா இருக்கு. உங்களுக்கான கேம் கூடக்குள் பந்து. ஓகே கிரண்மயி, உங்க முன்னாடி கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு, அதே மாதிரி கூட தொங்கிட்டே இருக்கு. ஓகே. சோ 55 செகண்ட்ஸ் கொடுக்குற. இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள இங்க இருந்து ஒரு பாலா போடணும். ஒரு பாலாவது அந்த கூடைக்குள்ள விழுந்துச்சுன்னா அந்த 2000 உங்க சொந்தம். ஓகே. Your time starts now. This is the French style.
French style. Kick it on. சாதிச்சிட்டீங்க, பயந்துட்டே இருந்தீங்க. ஆனா 2000 உங்க சொந்தம். போங்க. பாவம் அரவிந்த், உங்களுக்கு தெரியாம 2000 போயிடுச்சு. வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளோ? பள்ளி வாங்குறது 6000. சுத்துதே, தலை சுத்துதே. ஓகே, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கான கேம் கில்லி. ஓகே அரவிந்த், வெரி சிம்பிள். இந்த பேட் இருக்குல்ல, இங்க கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு, இதுல வைக்கணும். ஸோ உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரே ஒரு பால் அந்த கூடைக்குள்ள போய் விழணும். இப்படி ப்ரெஸ் பண்ணோம், அது மேல வரும். அப்படி. ஸோ அந்த கூடைக்குள் போய் விழுந்துச்சுன்னா அந்த 6000 உங்க சொந்தம். இல்லைன்னா உங்க 6000 கோவிந்தா கோவிந்தா. Your time starts now. Hold on, girl, I got the right tactics to turn you on. And girl, I wanna be the papa, you can be the mom. Oh, oh. Take us to the girl, them broke out on the floor. From you don't wanna work as performer. From you don't wanna man, work can't turn you on. Girl, make I see you when them upon ya. Can't stand for the long, nah, eat no yam, no steam fish, no green banana. But down in Jamaica, we give it to you hot like a sauna. Well, woman, the way this time, cold, I wanna be keeping you warm. I got the right temperature for shelter you from the storm. Hold on, girl, I got the right tactics to turn you on. And girl, I wanna be the papa, you can be the mom. Oh, oh. Pump and pose and girl, you got the chest out, but you know we start, cause girl, you impress out. And if it is out of me, if it is out, cause I got the remedy for make you the chest out. Me have the plan to become a goddess out. And girl, if you want it, you have to contest out. On a life we need set speed, if it is the matters out. Well, woman, the way this time, cold, I wanna be keeping you warm. கிரண்மயிக்கு பிபி அப்படி ஜுயின் ரேஸ் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த கூட சுத்தி தான் போயிடுச்சு. ஸோ அவங்க பிரேயர்ஸ் பழிச்சிச்சு. 6000 வாங்கிடுங்க. அரவிந்த் அதிரடியா 6000 கட்டிங்க. ஆனா ஃபுல் டென்ஷன் கிரண்மயி கொடுத்து இப்போ 6000 லாஸ் பண்ணீங்க. இப்போ நக்ஷத்ரா. நீங்களும் 9000 கட்ட போறீங்களா? நோ 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 நோ. ஆனா கிரண்மயி நீ சேஃப் தெரியுமா? இப்போ அவங்க 9000 கட்டினாலும் ஜெயிச்சாலும் உங்ககிட்ட 10000 இன்னும் இருக்கும். சோ எவ்வளவு கட்ட போறீங்க? 1000 அப்போ கூட ரொம்ப சேஃபா விளையாடுறாங்க. உங்களுக்கான கேம் பறக்கும் தட்டு. ஓகே நக்ஷத்ரா, இங்க கலர்ஃபுல் ஃப்ளைங் சாசஸ் இருக்கு. உங்க முன்னாடி பில்லர்ஸ், அது மேல கலர்ஃபுல் பாட்டில்ஸ் இருக்கு. இந்த சாசர் வந்து அந்த பில்லருக்கு பட்டுட்டு அந்த இது கீழே விழக்கூடாது. ஸ்ட்ரைட்டா அந்த பாட்டிலுக்கு பட்டுட்டு தான் கீழே விழணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 5 கீழே விழுந்தாலும் உங்களுக்கு அது 1000 கொடுத்துறேன். ஒருவேளை பில்லருக்கு பட்டு கீழே விழுந்தா திருப்பி வச்சுட்டு வாங்க. Your time starts now. சூப்பரா பறந்துச்சு. ஆனா நீங்க பிரபுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க் யூ. கஷ்டப்பட்டு உங்களுக்காக பிளேட் எடுத்துட்டு வந்தார். 1000 அங்க வாங்கிட்டீங்க. ஓகே, பாவம் எல்லாரும் சூப்பரா ஆனாங்க. ஒருத்தர் தான் ரொம்ப இப்ப பார்த்தாதான் தெரியும். கிரண்மயி 18000. ஒரு சேஃப் கேம் விளையாடலாம்ல. அரவிந்த் 0. எப்படி அவங்க அமௌண்ட் அதிகமா இருக்காங்க. நக்ஷத்ரா 10000. நான் சொல்லவே தேவையில்லை, நீங்க தான் எலிமினேட் ஆகணும்.
ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும் வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் So, இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி யார் வின்னர் ஃபுல் அமௌண்டோட வீட்டுக்கு யாரு போறாங்கன்னு பார்க்கலாமா? Let's start final round. ராஜா ராணி. இப்போ நக்ஷத்ரா கிட்ட இருக்கு 10,000 and கிரண்மை கிட்ட இருக்கு 18,000. So நீங்க தான் ஹையஸ்ட், உங்களுக்கு gift. Thank you. எனக்கு லீஸ்ட். ஸோ இது நானா கொடுத்த கிஃப்ட். இது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்கு, இங்க ராணி இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுத்துக்குள்ள ஏதாவது லக் நிறைய இருக்குன்னு நினைச்சா இது கொடுத்துட்டு அது வாங்கிக்கலாம். ராஜா மனசு அங்கேயே போகுது. ராஜா ராஜா ராஜா. ஓகே, உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு ராணி, ஒன்னு பொம்மை. ஐ லவ் டெடி பொம்மை. யூ வாண்ட் பொம்மை? ஸோ ராணி 2 பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அந்த ராணி ஏன் சொந்தம்? வாங்க ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ராணி லக 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 ஓபன். எஸ், ஓகே. நம்ம தான் ராணிங்க செலக்ட் பண்ணிக்கணும். பரவாயில்ல, இந்த வயசுல ராஜா கேக்குதுல்ல. ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜா உங்களை நம்பி செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜீ பூம்பா ஓபன். 40,000. இப்போ நட்சத்திரா நீங்களும் என்ஜாய் பண்ணுமா? இந்த கவர் ஓபன் பண்ணா தெரியும் உங்களால என்ஜாய் பண்ண முடியுமா இல்லைன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பரவாயில்ல. அது வேண்டாமா? 58,000 பாருங்க. பரவாயில்ல, இது எனக்கு என் டெட்டி கொடுத்தது. சரி, அப்ப 58,000 வேண்டாம். கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு டெட்டி போதும். சரி வீட்டுக்கு போங்க, நாங்க 2 பேர் விளையாடலாம். இல்ல யாரு வின்னர்னு போறேன். பாத்துக்கலாம். சரி, யாரு வின்னர்னு பார்க்கணும்னா ரியல் கிக் பார்க்கிறதுக்கு இப்பதான் ட்விஸ்டர் பார்க்கணும். இந்த ட்விஸ்டர் தான் உங்க லக் டிசைட் பண்ண போகுது. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். சோ லீஸ்டா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ். நட்சத்திரா கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை சுத்தி கிரீன் வந்துச்சுன்னா அந்த 58,000 உங்க சொந்த பிளஸ் வின்னர் ஆக போறீங்க. சுத்துங்க. இப்ப நம்ம வெறுப்பேத்தணும்னா நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம லக் நம்ம கிட்ட வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். சுத்துங்க. வேண்டான்னு சொல்றவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம டான்ஸ் அரவிந்த் கூட
வேண்டாம் லக்கு எப்போ கிக்கு கொடுக்கும்னு தெரியாது. நான் வேண்டாம் தானே சொன்னேன். நீ அவ வேணும்னு சொன்னா. வேணும் சொன்ன வரலையா? அது ஒண்ணுமே அவ சொல்லலையா? வந்து நிராசப்பட்டா. நான் வெறும் ஆசைதான் பட்டேன். அந்த 0 அங்க போய் நின்ன உடனே வாஸ்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 25,000 உங்களுக்கு. And final சூப்பரா 58,000 ஓட இந்த எபிசோட் வின்னர் நக்ஷத்ரா. Thank you. Happy? So happy. ஓகே, நான் ஃபுல் என்ஜாய் பண்ண. உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் உங்களோட சப்போர்ட் சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த அக்கா மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை. விளையாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட